டெல்லி மதுபான கொள்கை வகுத்ததில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பான வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு சித்ரா இன்னைக்கு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, நீதிமன்றம் ஏன் அந்த முடிவு எடுத்திருக்காங்க? டெல்லி மதுபான கொள்கை மற்றும் கலால்வழி கொள்கையினுடைய முறைகேடு விவகாரத்தில் தற்பொழுது அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள ஆவணங்கள் அடிப்படையில் கலால்வரி கொள்கையின் மூலம் அந்த கொள்கையினுடைய அந்த முறைகேட்டில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபட்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்பொழுது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கொள்கை வகுப்பதிலும் அதன் மூலம் கிக்பேக் பெறுவதிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையிலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது உயர்நீதிமன்றமானது தற்பொழுது தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் இரண்டு அப்ரூவர்களுடைய அறிக்கைகள் என்பது நம்பகத்தன்மையற்றமையாக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை வழங்கியுள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுடன் இணைந்து இந்த விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருப்பதை காண முடிகிறது என்பதை தெளிவாக தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் விசாரணை நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை உயர்நீதிமன்றமானது தடுப்பதற்கு முடியாது என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக மக்களவை தேர்தல் நேரத்தை கணக்கிட்டு தன்னை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளார்கள் என்ற ஒரு கெஜ்ரிவாலுடைய அந்த ஒரு வாதத்தை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் கைது நடவடிக்கை மற்றும் காவலுக்கு அனுப்பிய நடவடிக்கை என்பது உரிய சட்டமுறைகளை பின்பற்றிதான் நடைபெற்றுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முதலமைச்சர் என்ற காரணத்திற்காக நீதிமன்றத்தால் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தற்பொழுது கூறியிருக்கிறது. மிக முக்கியமாக நீதிபதி சுவர்ணகாந்த சர்மா இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தற்பொழுது கடந்த வாரம் ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பை தற்பொழுது அவர் அதிகாரப்பூர்வமாக வாசித்து வருகிறார். இந்த கலால்வரி கொள்கையினுடைய இந்த முறைகேட்டில் அவர் இந்த தன்னுடைய கைது நடவடிக்கை என்பது சட்ட விதிகளுக்கு எதிரானது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக இந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான உத்தரவை தான் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்து வருகிறது. மிக முக்கியமாக இந்த கைது நடவடிக்கையிலிருந்து அவரை விடுவிப்பதற்கு போதிய தரவுகளானது சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவே உள்ளது, அதன் அடிப்படையில் தான் தாங்கள் முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது நீதிபதிகள் திட்டவட்டமாக தற்போது தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா.